தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை லக்ஷ்மி மேனன். இவர் தமிழ்ல முதல்ல அறிமுகமான கும்கி திரைப்படத்தால தமிழக மக்களுடைய கவனத்தை பெற்றாங்க. அதன் பிறகு இவங்க நடித்த சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, மஞ்சப்பை, கடைசியாக இவருடைய நடிப்புல வெளியான சந்திரமுகி 2 போன்ற படங்கள் இவருக்கு தனி அடையாளத்தையுமே கொடுத்து வந்தது. தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல பிஸியாக நடித்து வந்த லக்ஷ்மி மேனன் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த சமயத்துல தென்னிந்தியாவுடைய முன்னணி நடிகையாக வருவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென தன்னுடைய மேற்படிப்பிற்காக சினிமாவில இருந்து விலகிட்டாங்க. இந்த நிலையில தற்போது லக்ஷ்மி மேனன் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. கேரள மாநிலம் எர்ணாகுளத்துல மதுபான விடுதியில நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்புக்கும் ஐடி ஊழியர் தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கா. மோதலை தொடர்ந்து ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று லக்ஷ்மி மேனன் தரப்பு தாக்கியதாக புகாருமே எழுந்திருக்கு. இந்த நிலையில அந்த ஐடி ஊழியர் கொடுத்த புகாரின் பேர்ல லக்ஷ்மி மேனனுடன் மதுபான விடுதிக்கு வந்திருந்த 3 பேரை கைது செய்தது எர்ணாகுள போலீசார். இந்த விசாரணைக்கு அழைத்த நிலையில நடிகை லக்ஷ்மி மேனன் தலைமறைவாகி விட்டதாக எர்ணாகுளம் போலீஸ் தகவலை வெளியிட்டிருக்காங்க. விசாரணையின் போது மதுபான விடுதியில மது அருந்தும் போது ஐடி ஊழியருக்கும் லக்ஷ்மி மேனன் தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதல்ல முடிந்திருக்கா. சோ இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி மேனனை கைது செய்ய போலீசாருமே லக்ஷ்மி மேனனை தேடிட்டு இருக்காங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த கோலிவுட்டிலுமே பரபரப்பாக பேசப்பட்டுமே வருது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.